காடை வளர்ப்பு, குயல் ஃபார்மிங், முழுமையான வழிகாட்டுதல். இப்போதான் நம்ம சேனல் பார்க்குறீங்களா? இன்னும் பிசினஸ் ஐடியா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். காடை வளர்ப்பு என்பது சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரும் ஒரு வளர்ச்சியுள்ள வேளாண்மை தொழிலாகும். இது எளிமையாகவே வீட்டிலோ சிறிய பண்ணையிலோ ஆரம்பிக்கலாம். காடைகள் பற்றி சில தகவல்கள். அறிமுகம். காடைகள், குவேல்ஸ், சிறிய அளவிலான பறவைகள். கோட்டனெக்ஸ் ஜாப்போனிகா என்ற விஞ்ஞான பெயர் கொண்டவை. விதைகள். மாம்ச காடை, முட்டை காடை என இரு வகை உள்ளது. உணவுகள். சிறிய அளவில் உணவு எடுத்துக்கொள்ளும். வளர்ச்சி வேகம் அதிகம். காடை வளர்ப்பு முன்னேற்பாடுகள். 1. இட வசதி. 100 காடைகளுக்கு ஒரு சிறிய அறை போதும். தீவன தொட்டி, தண்ணீர் தொட்டி சரியாக வைக்க வேண்டும். வாயு ஓட்டம் மற்றும் ஒளிச்சேர்க்கை சரியாக இருக்க வேண்டும். 2. தினசரி பராமரிப்பு. முறையான தீவனம், மக்காச்சோளம், சோளம், எண்ணெய் கெட்டைகள், மீன் மாவு, சோயா மேல் முதலியவை. தண்ணீர் எப்போதும் சுத்தமானது கிடைக்க வேண்டும். பாதுகாப்பு. பூனைகள், நாய்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு. மீனின் வளர்ப்பு முறை. வயது பராமரிப்பு. நீர் ஆண் வாரம். இன்குபேட்டர் அவசியம். வெப்பம் தேவை. பி17 இரண்டாம் மீன்புன வாரம் சிறிய கூடத்தில் வைக்கலாம். 4 வாரத்திற்கு பிறகு முட்டையிட தொடங்கும். முட்டை மற்றும் மாமிச லாபம். முட்டை. ஒரு காடை ஆண்டு 300 முட்டைகளிடும். மாமிசம். ஒரு காடை 6 வாரத்தில் 150 கிராம் வரை எடையை அடையும். வியாபார வாய்ப்பு. முட்டை விற்பனை, இளம்பெருந்துயர் விற்பனை. மாமிசம். இனப்பிறப்பு பண்ணை, பிரீடிங் யூனிட் செலவு. லாபக் கணக்குகள். 100 காடைக்கு பராமரிப்பு மாதத்திற்கு. தலைப்பு செலவு ஏற்கனவே இருந்த இடத்தில். தீவனம் Rs500 மருந்துகள். பராமரிப்பு Rs100 முட்டை மாமிச வருவாய் Rs2000 லாபம். சராசரியாக Rs1500 மாதம் 100 காடைக்கு. முக்கிய குறிப்புகள். காடைகள் சத்தான மற்றும் குறைந்த கொழுப்புள்ள இறைச்சியை வழங்கும். காடையின் முட்டைகள் சத்துகள் நிறைந்தவை. புரோட்டீன், ஐரன். நோய்கள் குறைவாகவே ஏற்படும். ஆனாலும் தடுப்பூசி பராமரிப்பு அவசியம். தொடக்கத்திற்கு உதவும். காடை இனங்கள் வாங்கும் இடங்கள். அரசு பண்ணைகள், தனியார் இனப்பரம்பரை மையங்கள். பரிந்துரைப்படும் இனங்கள். ஜப்பானீஸ் காடை, கோட்டர்னிக்ஸ் ஜப்பானிகா. நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு PDF வழிகாட்டி, செலவு கணக்கு, எக்ஸல் அல்லது பண்ணை வடிவமைப்பு வரைபடம் ஆகியவற்றையும் உருவாக்கி தரலாம். அடுத்து என்ன தேவை? காடை இன்குபேட்டர் முறையா? செலவு கணக்கு, பண்ணை அமைப்பு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பூஸ்ட்னாஸ் அப்டேட்ஸ்ல பார்க்கலாம்.